அழகென்னும் விஷத்தை வைத்து அபிநயம் காட்டி ஆண்களை ஆட்டிப்படைக்கும் அற்ப பொருளடா இந்த பெண்கள். இதை அறிந்தும் காதலை நாடுதடா இந்த கண்கள். இரவல் தந்த உயிரை இவளிடம் கொடுத்திடுவான். இரவேது பகலேது என்பதை மறந்துடுவான். அறிவிழந்தை காளையன். நீ என்ன கிண்டல் பண்றா? என் காதல கிண்டல் பண்ணாதடா. டேய், நான் உன்னை கிண்டல் பண்ணலடா, கவிதை படிச்சிட்டு இருந்தேன்டா. டேய், கவிதை புக்காடாது. டேய், நான் தான் கவிதை பைத்துன்னு உனக்கு தெரியும்ல. இது நம்ம காலேஜ் டிராமாக்கு எழுதின கவிதைடா. கவிதை எழுத தெரிஞ்ச உனக்கு காதலை பத்தி தெரியலையடா? ஆமா, காலேஜுக்கு போறியோ இல்லையோ டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் இந்த ஜன்னல் பக்கம் வந்து நிக்கிற. என்ன ஜன்னல் காதலா? இவன் கண்ணீர் துளிபட்டு ஜன்னல் கம்பிகளும் கரைந்து விடுகிறதே. டேய், உனக்கு காதல் வந்தாதான்டா அந்த வேதனை தெரியும். நீ காதலிக்கிறியோ இல்லையோ, ஆனா உன்னை ஒருத்தி காதலிக்கும் போதுதான் காதலை பத்தி உனக்கு தெரியும். சரி சரி விடுறா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ற? டேய், அவ என்ன பாக்குறடா. நான் அவளை லவ் பண்றேன்னா. ஐயோ, குழப்பறானுங்கப்பா. அப்ப போய் சொல்ல வேண்டியதாடா. முடியலடா. இப்ப என்ன, உன் காதல அவகிட்ட போய் சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா, ப்ளீஸ். டேய், ஏதாவது ஹெல்ப் பண்றா. என்னடா டேய்? பஸ் வந்துருச்சுடா. விட்டா இங்கிருந்தே கூச்சிருவியே. ஹிர்ரா. ஆமாண்டா, அவனை பாக்குறா. ஐயோ, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டனே. இல்லைன்னா நானே லவ் பண்ணிருப்பேன். டேய், ஐயோ. ஆனா என்ன, நீ என்னை விட கொஞ்சம் அழகா இருக்க, அவ்வளவுதான். டேய், அழகு பார்த்து வரது இல்லடா காதல், அதுக்கும் அப்பாற்பட்டது. அதை யாராலையும் சொல்ல முடியாது. சரி சரி விடுறா, நான் கரெக்ட் பண்ணி தரேன். டேய், என்னடா யோசிக்கிற? இது டாக்டர் ஃபீஸ் 100 ரூபா, குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு 150 ரூபா, பேண்டேடுக்கு 50 ரூபா, அப்புறம் இந்த இதர செலவுகள் மொத்தமா 300 ரூபா செலவாகும்டா. என்னடா இதுக்கு போய் பணம் கேட்குற? பின்ன என்னடா, அவ ஏதோ ஏடா கூடமா சொல்லிட்டான்னு வை, முகத்திலையும் முதுகுலையும் வாங்குறது யாரு? நீ சொன்னியே காதல் அதற்கும் அப்பாற்பட்டது இது, பின்னிடுவாளுங்க. ஏண்டா, ஏன் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குற, காலேஜ் ஃபீஸு கட்டுற, ரூம் வாடகையும் கொடுக்குற, இவ்வளோ செய்கிற, இதுக்கு மட்டும் ஏன்டா இப்படி யோசிக்கிற? ஏன்டா இதெல்லாம் சொல்லி காமிக்கிறேன்? என்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானேடா. அப்போ சரி வா, பேங்க்குக்கு போகலாம். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அங்கே தானே இருக்கு. சரி வா. சட்டை விட நல்லா இருக்கு. டேய், வச்சா அது ராங்கா போனதில்லை. அம்மா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, எல்லாரும் இறங்கி அடுத்த வேலை வாங்க. வண்டி எங்க பஞ்சர் ஆச்சு? டயர் தான் பஞ்சர் ஆயி போச்சு. தேஞ்சு போனதெல்லாம் போட்டா இப்படி தான். ஆமாண்டி. புதிய டிக்கெட் வாங்கிட்டு போங்க. என்ன கண்டக்டர் சார், மாட்டி வந்து
ஹலோ மாடி மை ஃப்ரெண்ட் ஜன்னல் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் பேர்? ஐ எம் சாந்தி. ஓ ஐம் ராஜா. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா மேலே அப்ஸ்டேர்ஸ் உங்களுக்காக தான் ரொம்ப நாளாக கம்யூனிட் இருக்கான். வாங்க ப்ளீஸ் கம். இதோ பாரு பஸ்ல வருமே ஒரு ஃபிகர், அதை பிக்கப் பண்ணிட்டான்டா அவன். டேய் வெயிட் வெயிட் வெயிட், வலது கால் எடுத்து வச்சு வாங்க. டேய் இவங்க சாந்தி, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் சந்துரு, என்னோட உயிர் நண்பன். என்னடா அசடு வெளியிற? சாந்தி, இவன் உங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இங்க என்னடானா நான் அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இவன் கொஞ்சம் வெக்கப்படுற கேரக்டர் தான், ஆனா பைக் ரேஸ் எல்லாம் பெரிய பெரிய மெடலாம் வாங்கியிருக்கான், பெரிய ஹீரோ. ஆனா உங்களை பார்த்த பிறகுதாங்க ஒரு மாதிரி ஆயிட்டான். ஆனா எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் இந்த காதல்னு வந்துட்டா ஒரு மாதிரி தானே ஆயிடுவாங்க. என்னடா ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதடா, லாடத்துக்கு சொல்லு. நான் வரேன். அந்த 300 அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.